சிஎஸ்கே வந்து ரொம்ப கடுமையான பயிற்சியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. எப்படியெல்லாம் பயிற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பாருங்க. நான் மறுபடியும் வீட்டிலே வீழ்த்த நாட்களை நினைத்திருப்பேன். ஆமென். சோதரமானவரே ராஜராஜ நம்பி துதிக்கிறமானவரே சப்பா ஜெயம பத்திரல் வரும் என்று சொன்ன தேவனே சப்பா ஜெயத்தை தாங்க ஆண்டவரே தாங்க இப்பொழுதே தாங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். சிஎஸ்கே வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதோடு மாத்திரமல்ல அவங்க நல்லா பைபிள் படிச்சு ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்னு சொல்லி வசனம், அந்த வசனத்தை நம்பி அவங்க என்ன செய்யறாங்க, நல்லா ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, நல்ல பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக வர்றாங்க ஆர்சிபி. பாருங்க இப்ப என்ன பண்றாங்க பாருங்க, கடுமையான பயிற்சிக்கு பிற்பாடு இப்போ பூஸ்ட் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதுல நிறைய எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பூஸ்ட் எடுத்து குடிக்கிறாங்க. இந்த பூஸ்ட்ல அவங்களுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் ஃபயர் எனர்ஜி. Please come to captains. Don't catch it, it's not ball. One another button. Head. Tail. Button. CSK, what about yesterday match? Yesterday match was very nice, but the stadium was very bad. Okay. Now RCB batting. Now trials. 6. Now first ball. Oh, 6. Yeah. Last one. Second ball. Oh, 6. Clap. Now third ball. Oh, out. Okay. Okay, now CSK batting. Now CSK batting, RCB bowling. Trials. Now trials. Oh, no runs. Okay, first ball. 6. So clap, clap. Second ball. Oh, 6. Now Now third ball. Wow, 6. CSK win. இப்ப நான் கருத்து கணிப்பு கேட்க வரேன். ரெண்டு பேரும் நல்லா பிராக்டிஸ் பண்ணாங்க இல்லையா? ரெண்டு பேருமே கடுமையான பயிற்சி மேற்கொண்டாங்க. ஆனா ஒரு அணி மட்டும் தான் என்ன செய்திருக்கு, வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்படிதானே? சரி, ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து பயிற்சியில இது பண்ணாங்க? ஆர்சிபியா? சிஎஸ்கே வந்தாங்க. சிஎஸ்கே வந்து என்ன பண்ணாங்க, நல்ல கடுமையான பயிற்சி. அதோடு மாத்திரம் அவங்க என்ன பண்ணாங்க, பைபிள் படிச்சு நல்லா ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா மேல, ஏசப்பாவுடைய வசனத்தின் மேல அவங்க
சிஎஸ்கே என்ன பண்ணுச்சு? வின் பண்ணுச்சு. ரெண்டாவது ஆர்சிபி வந்தாங்க. ஆர்சிபில உள்ளவங்க என்ன பண்ண நல்ல பயிற்சி எடுத்தாங்க. ஆனா ஒன்லி பயிற்சி அதோடு மாத்திரமல்ல, அவங்க என்ன பண்ணாங்க? பூஸ்ட் குடிச்சாங்க. அதுதான் அவங்களுடைய நம்பிக்கையா இருந்துச்சு. பூஸ்ட் குடிச்சா நல்ல எனர்ஜி வரும், நம்ம நல்லா வந்து வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. ஆனா அது என்ன செய்ய முடியல, அவங்களால வெற்றி பெற முடியல. இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, நல்ல ஒரு சாம்பியன் ஆகவோ நல்ல ஒரு லீடர் ஆகவோ இல்லாவிட்டா நான் ஒரு பவர் டீமாக வரணும் அப்படின்னு சொன்னா நிறைய காரியங்களை அவங்க செய்யறாங்க, பயிற்சி எடுக்கிறாங்க, நல்ல உணவுகளை சாப்பிட்றாங்க. ஆனா அதோடு மாத்திரமல்ல, அது மட்டும் சாப்பிட்டாலோ இல்ல பயிற்சி எடுத்தாலும் என்ன செய்ய முடியாது, ஒரு பவர் டீமாக வரவே முடியாது. நம்ம சிஎஸ்கே பண்ணது போல நம்ம என்ன பண்ணணும், நல்ல பைபிளும் படிச்சு அவனுடைய வசனத்து மேல நம்ம வந்து நம்பிக்கையா இருந்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணணும்னா கண்டிப்பா நமக்கு என்ன உண்டு, நல்ல ஒரு வெற்றி உண்டு. பிள்ளைங்க நீங்க அப்படி செய்வீங்களா? நீ நிறைய பேர் என்ன பண்றாங்க, டிவியை பார்த்துட்டு நம்ம வந்து அதை குடிச்சா நல்ல ஸ்டாமினா கிடைக்கும், நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும், நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, என்ன பண்ணிடுறீங்க, பூஸ்ட், அம்மாட்ட பூஸ்ட் வாங்கி கேட்குறீங்க, இல்லைன்னா அது வாங்கி கொடுங்க இது வாங்கி. ஆனா அதனால கிடைக்கிற ஒரு எனர்ஜியை வச்சு நம்மளால என்ன செய்ய முடியாது, ஒரு நல்ல பவர் டீமாக நம்ம வர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, இன்னிசர் என்னை தேடி வருவார் என்று. கானக்குயிலின் கானம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, இன்னிசர் என்னை தேடி வருவார் என்று. கானக்குயிலின் கானம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, இன்னிசர் என்னை தேடி வருவார் என்று. கானக்குயிலின் கானம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று.